மாணவர்களே, ரொம்ப சந்தோஷம் உங்களை மறுபடியும் பார்க்குறதுல. இப்போ நம்ம வந்து என்எம்எம்எஸ் அந்த கொஷின் பேப்பர் ஆரம்பித்தோம் இல்லையா, அதையே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அது இப்போ நான் அதை ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அந்த கொஷின் பேப்பரை. நம்ம அதில் இன்னும் சில கேள்விகள்லாம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் சயின்ஸ் எல்லாம் போய்க்கலாம். மேத்ஸில் பாதி பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பாதி பார்க்காம இருந்தோம். தெரியுதா? பாருங்க, இந்த கேள்வி பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? இது பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த கேள்வி போகிறோம். சரி, நானே படிக்கிறேன். முதல்ல ஒரு ரெண்டு கேள்வி நானே படிக்கிறேன், அப்புறம் நீங்கள் படிக்கலாம், தப்பில்லை. கீழ்கண்ட விவரங்கள் ஏறுவரிசையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றின் இடைநிலை 13 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? அது இந்த 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 ப்ளஸ் 4ன்னு போட்டிருக்கு இல்லையா, அது 14 இருக்கும். அது ஏதோ தவறு, அது 14 தான் இப்படி தப்பாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 14ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இடைநிலை 13 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? புரிய இடைநிலைன்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியுதான்னு தெரியலையே. இடைநிலை பாருங்க, நான் இப்போ நான் காமிக்கிறேன். இடைநிலை என்னன்னு காமிக்கிறேன். இடைநிலை என்றால் என்ன நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் படிச்சிருப்பீங்க இடைநிலை. ஆவரேஜ் படிச்சிங்களா? அதாவது சராசரி படிச்சிங்களா? சராசரி படிச்சிங்க. அதுக்கடுத்து இடைநிலை, அதுக்கடுத்து முகடு. ஞாபகம் இருக்கா? முகடு ஞாபகம் இல்லை. இப்போ பார்த்துடலாம். எல்லாம் ஈஸி தான், எல்லாம் ஜிஜிபி மேட்ரு. ஆனால் நம்ம மறந்துருப்போம். படிச்சிருப்போம், ஆனால் மறந்துருப்போம். அது பரவாயில்ல, மறக்கிறது சாதாரண விஷயம் தானே. நீங்களாம் குழந்தைங்க தானே, மறப்பது சாதாரண விஷயம். பாரு, இப்போ நான் ஒரு இது போடுறேன் பாருங்கள். 2, 4, 7, 10 4 ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 2, 4, 7, 10 அப்படின்னா இதனோட சராசரி என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சராசரி ஆனால் ஆவரேஜ், இங்கிலீஷில் ஆவரேஜ். இங்கே இங்கிலீஷில் எழுத முடியாது, அதனால இங்கிலீஷ் எழுதுறேன். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பது? எல்லாத்தையும் கூட்டி அதை 4ஆல் வகுக்கணும் இல்லையா? இந்த எல்லாத்தையும் கூட்டி 4, எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 23 டிவைடட் பை 4. 23 டிவைடட் பை 4 எவ்வளோ வருது? 23 டிவைடட் பை 4 5.3. நல்லா பார்க்கண்ணா, கண்ணில் விளக்கணும் பார்க்கணும். 2.85 சார். நல்ல விளக்கணை விட்டு பாருங்க. எனக்கே சரி வருது. இல்லை, நீங்கள் தப்பாக சொன்னதுக்கு இல்லை, விளக்கணை விட்டு பாருங்கன்னு சொன்னது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. 5.75 சார். ஏன் அப்புறம் தப்பு? நீங்கள் மற்ற குழந்தைகளும் தெரியாத என்ன? கண்டிப்பாக தெரியும். அது எப்படி வகுத்தல்னு தெரியாத என்ன? ஏன் அவசரம் கொடுக்க? அவசரம், குழந்தைகள் அவசரமே படக்கூடாது கண்ணா. அவசரமே இந்த பரீட்சையில் அவசரப்பட்டால் நமக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஓகே, இது 5.75. அடுத்து இடைநிலை அப்படின்னா மீடியன்னு பேர் இங்கிலீஷில். இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ மொத்தம் எவ்வளோ டேட்டா இருக்குது? எவ்வளோ நம்பர் இருக்கு? 4. அதில் நடுவால் உள்ள நம்பர் எது? நடுவால் உள்ள நம்பர் 4 and 7. 4 and 7க்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க. அப்படி என்ன அர்த்தம்னா 4 + 7 கூட்டி அதை 2ஆல் வகுக்கணும். எவ்வளோ வருது? 11/2. 11/2. அது எவ்வளோ வருது சொல்லு? 5.25. வெரி குட். 5.25. 5.25. நல்லா பாருங்கண்ணா. 5.5. ஓகே ஓகே. இப்போ இடைநிலை ஆச்சு. இதில் முகடு கண்டுபிடிக்க முடியுமா? மோடுன்னு பேர் இருக்கு இங்கிலீஷில். முகடு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரே வேல்யூ நிறைய தடவை ரிப்பீட் ஆனால் முகடு கண்டுபிடிக்கலாம். சரி, இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு 5 நம்பர். இப்போ பாருங்க, 5 நம்பரில் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் முதல்ல, அப்புறம் மீடியன் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் எவ்வளோ? 5 நம்பர் கொடுத்துருக்கேன். 2, 4, 7, 7, 10. 30 சார். இது எவ்வளோ? இது 6, 13, 60 சார் ஆன்சர்.
இருப்பா இருப்பா Answer 60. அவசரப்படாதீங்கண்ணா. 24 30 5 சார். ஆ சார் 30 போட்டு 30 5ஆல டிவைட் பண்ணா 6 வரும் சார் ஆன்சர். ஆமா இது 6. வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். அடுத்து மீடியன் என்ன? 7 சார். 7. எப்படி 7 போட்டோம்னா இந்த இந்த நம்பர்கள் எல்லாம் ஏறு வரிசையில் எழுதணும். ஆனால் ஆல்ரெடி ஏறு வரிசையில் தான் இருக்குது. இப்போ 5 நம்பர் இருக்குது. 5ல் நடுவால் நம்பர் என்ன? 3வது நம்பர். 3வது நம்பர் 7 போட்டாச்சு. ஆமா. மோடு என்ன? முகடு என்ன? 7 7. ஏன்னா எந்த நம்பர் அடிக்கடி வந்திருக்கோ அந்த நம்பர் முகடு. இப்போ இங்கே 7 வந்திருக்கு. இதே மாதிரி இந்த இந்த இதை பாருங்க. யாரோ ஒரு குழந்தை வந்திருக்குதா? ஓகே. இதில் 3 6 7 10 எக்ஸ் 14 இது 14ன்னு வச்சுங்க. 19 20 25 28. நான் இங்கே இதில் எழுதிக்கிட்டுமா? இருங்க இதில் எழுதிக்கிறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைன் எழுதிடலாம். 3 4 7 3 4 7 10 எக்ஸ் 14. சார் 3 6 7 சார். 10 வரப்பா. எக்ஸு 14 இருங்க. 3 4 3 6 7 6 7 6 3 6 7 4 இல்லை 6 7. இப்போ 19 20 25 28. 19 20 25 19 20 25 28 இது 6 இது. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இடைநிலை அதாவது மீடியன் எவ்வளோ? இப்போ மொத்தம் எவ்வளோ டேட்டா இருக்குது? எவ்வளோ நம்பர் இருக்குது? 3 6 7 10 அந்த மாதிரி எவ்வளோ டேட்டா இருக்குது? 4 5 6 7 8 9 10 11 டேட்டா இருக்குதா? எஸ் சார். 11 இருக்கு. அப்ப நடுவால் உள்ள நம்பர் என்ன நம்பரா இருக்கும்? 6வது நம்பரா இருக்குமா? ஆமாங்க சார். 6வது நம்பர் தான் நடுவால் நம்பரா இருக்குமா? எஸ் சார். நடுவால் நம்பர் இங்க பாருங்க. இது 1 2 3 4 5 இது போச்சு. அப்புறம் 6 இந்த பக்கம் 5 வந்துருது. அப்போ இந்த 6வது நம்பர் என்ன? எக்ஸ். அது வந்து 13ன்னு கொடுத்துருக்காங்க. 6வது நடு இடைநிலை நம்பர் 13. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 13. அதுதான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. யாரோ வந்திருக்காங்களாட்டுருக்கு. இல்லை வரல. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸின் மதிப்பு என்ன? 13 என்பது சரியான விடை. ஓகே. அப்போ 13 2 முறை ரிப்பீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த அந்த எழுத்துக்கள் நம்பர் என்னன்னு போடுவோம். இப்போ 13 இடைநிலை 13 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன ஆகும்? இது ஒரு 13 அப்புறம் ஒரு 13 அப்புறம் ஒரு 14 இப்படி வரும். இப்போ 11 நம்பர் இருக்கு. மீடியன் 13. இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஆவரேஜ் என்ன? சராசரி கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடி. எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் 11 வகுக்கணும். அத்தனையும் கூட்டி 11 வகுக்க வேண்டும். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். சார். 11 சார். இல்ல நல்லா பாருமா. ஆவரேஜ்னு சொல்றேன். நீங்க 11 எப்படி வரும்? இனிமேல் லேட்டா வராதிக்கனா, நேரத்துல வாங்க. சரி. ஆவரேஜ் 47.5. 47.5. இல்ல ஆவரேஜ் எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினா எவ்வளவு வருது? 183. கூட்டினா 183 வருதா? எஸ் சார். இல்ல மத்தவங்க எல்லாம் வருதான்னு கேக்குறேன். வருது சார். 183 வருது. அது எதாவது டிவைட் பண்ணணும். 11. அப்ப எவ்வளவு வருது? 11 சார். 12 சார். 183 11 டிவைட் பண்ணா என்ன வருது? 17 வருது சார். 17 வருதா? வராதே. நல்லா பாருங்க. 17 வராதே. 12 சார். எப்ப 12 வரும்? 183 14 வகுக்கிறதுக்கே தெரியல உங்களுக்கு. நான் என்ன பண்ணட்டும்?
உங்களுக்கு வகுக்குவதே 183 17 வகுத்தா என்ன வருதுன்னா 16.627 அதே 16.6 வருது. 16.6 வருது. மற்றதெல்லாம் சொன்னவங்க எல்லாரும் டுபாக்கூர் பாய்ஸ். என்ன பாய்ஸ் நீங்கெல்லாம்? டுபாக்கூர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். அதாவது கால்குலேட் பண்ணாமே ஏதோ ஒன்று வாயில வந்து வளரி விடலாம். இப்போ என்ன காசா பணமான்னு சொல்கிறோம். 12 13 ஏதோ சொல்லலாம். கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஆவரேஜ் இது. அடுத்தது மோடு என்ன, முகடு என்ன? 40.75 முகடு என்ன? 13 என்பது சரியான விடை. முகடு 13. ஏன்னா 13 தான் 2 முறை வந்திருக்கு, மற்றதில் ஒரு முறை தான் வந்திருக்கு. எது அதிக முறை வந்திருக்கிறதோ அதுதான் முகடு. அது தமிழில் இங்கிலீஷில், அது நான் இங்கிலீஷில் எழுதுற மாதிரி முகடு, முகடு தமிழில் முகடு. இதுக்கு இடைநிலைன்னு பேர், இடைநிலை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் சராசரி, சராசரி அப்படின்னு பேர். சராசரி, இடைநிலை, முகடு, இதெல்லாம் தமிழில் அதுக்கான பேர்கள். ஓகே, வெரி குட். போட்டாச்சு, முதல் கேள்வி போட்டாச்சு வெற்றிகரமாக. ரெண்டாவது கேள்வி போகும். ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு வெளிக்கோணம் 120 எனில் அது எவ்வகை முக்கோணம்? நல்ல கேள்வியான. ஒரு முக்கோணம் வெளிக்கோணமும் 120 எனில் சமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் சார். சமபக்க முக்கோணம் என்பது சரியான விடை. ஏன்னா ஒவ்வொரு முக்கோணமும் 120 வெளி, ஏன்னா உள்ள ஒவ்வொன்றும் 60 60 60 60 60 60 மூணு கோணமும் ஈக்குவல். அப்போ 3 கோணம் ஈக்குவல், அது சமபக்க முக்கோணம். ஃபேண்டாஸ்டிக். யார் சொன்னது இது? சமபக்க முக்கோணம் சொன்ன மனோஜ்குமார் சார். மனோஜ்குமார் தானா? மனோஜ்குமார் மறுபடியும் கரெக்டாக சொன்னதுனால அவனுக்கு பரிசு கிடையாது. முதல்ல பரிசு கொடுத்தாச்சு. வேற யாராவது சொல்லியிருந்தா கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லலை, மனோஜ்குமார் தான் சொன்னார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி, ஆனால் அட்டகாசமாக சொல்லிட்டான் அந்த பையன். ஓகே, 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு நிகரான ஒரே தள்ளுபடி டேஷ் ஆகும். 45% சார். 45%. ஓகே, 8 நான் சொன்ன மாதிரி 5%. இது 5%. முதல்ல கேள்வியே புரியல உங்களுக்கு. கேள்வியே புரியல. 2 தொடர் தள்ளுபடிகளா? இப்ப மனோஜ்குமார நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். மனோஜ்குமார், உங்க அம்மாவோட நீங்க இது ஆடி தள்ளுபடிக்கு துணி எடுக்க போயிருக்கீங்களா? யாரு ஆன் பண்ணி வைக்கிறது உங்க மைக்க? மைக் ஆஃப் பண்ணி வைங்க. பஞ்சலி, ஏன் ஆன் பண்றீங்க? பேசும்போது மட்டும் ஆன் பண்ணணும், மற்றபடி ஆன் பண்ணக்கூடாது. இங்கே டிஸ்டர்ப் ஆகுது இல்லை? ஓகே, இப்போ கேள்வி என்னன்னா 2 இப்போ மனோஜ்குமார் போன, மனோஜ்குமார் விட்டுருங்க. வேற யார்? தமிழ்செல்வி, உங்க அம்மாவோட நீங்க ஆடி தள்ளுபடிக்கு போயிருக்கீங்களா பொருள் வாங்கிருக்கு? இல்ல சார். யார் போயிருக்கீங்க? ஓகே, நான் சொல்றேன். உங்க அம்மா ஒரு கடைக்கு போறாங்க. கடைக்கு முன்னாடி 20% தள்ளுபடின்னு போட்டிருக்கிறோம். கடைக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டு 20% தள்ளுபடின்னு போட்டிருக்காங்க. உள்ளே போகிறாங்க, போய் ஒரு சாரீ பார்க்குறாங்க. இந்த சாரியோடைய விலை 1000 ரூபாய். அப்போ உங்கள் அம்மா எவ்வளோ கொடுத்து? 22.5%. யார் இது சொன்னது? 22.5% சொன்னது யாரு? அட, சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேர் யார் சொன்னது? மனோஜ். மனோஜ், நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. எல்லா டைம் நீ கரெக்டாக சொல்லிடுறேன். பரிசும் கொடுக்க முடியாது, மற்றவங்களை டெஸ்ட் பண்ணலாம். சரியா? ஹலோ, நான் யாருக்கு சொல்ல முடியாத போது மனோஜ் என்னன்னு கேட்குற, அப்போ சொல்லு. ஆனால் பியூட்டிஃபுல், மனோஜ் அட்டகாசமாக சொல்லிட்டான். அது உண்மையை பாராட்டணும். சரி, மற்றவங்கெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. உள்ளே போகிறாங்க, 1000 ரூபாய் ஒரு சாரீ பார்க்குறாங்க, 20% தள்ளுபடி வெளியே போட்டிருக்குது. அப்போது எத்தனை ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க? 500 சார். எப்படி 500? 20% தள்ளுபடி. உள்ள சாரீ விலை 1000 ரூபான்னு போட்டிருக்குது. ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கான் 1000 ரூபான்னு. 1000 ரூபாயில் 20% தள்ளுபடினா எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க? 800 கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. 200 ரூபாய் தள்ளுபடி. இப்போ அந்த 500 சொன்ன பையனை கூப்பிட்டு போயினா அந்த கடைக்காரன் ரொம்ப கோவம் வந்துடும் அவனுக்கு. யோ, என்னையா நீ அப்படின்னு.
உங்களெல்லாம் அதனால தான் உங்கள் அம்மா கூட்டு போலியாட்டிருக்கு. இந்த பையனை கூட்டு போனால் அடிதான் வாங்கிட்டு வரோன்னு கூட்டு போலியாட்டிருக்கு. ஓகே, தமாஸ் சொல்கிறேன், சரியா? ஓகே. ஸோ 1000 ரூபாயில் 200 ரூபாய் தள்ளுபடி போய் 800 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு, எல்லா அம்மாக்களுக்குமே என்னென்னா கொஞ்சம் ஆசை அதிகம். அம்மா இல்லை, அப்பாவுக்கும் ஆசை அதிகம். ஆசை என்ன ஆசைன்னா, இன்னும் கொஞ்சம் தள்ளுபடி கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளுபடி கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் போய் அந்த கல்லாவில் போய் பணம் கொடுக்கும்போது, எனக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளுபடி கொடுங்கன்னு சொல்லி அவன் 25% மறுபடி 25% தள்ளுபடி கொடுத்துட்டான். இப்போ 800 ரூபாய் கொடுக்கணும், ஆனால் மறுபடி ஒரு 25% தள்ளுபடி கொடுத்துட்டான். அப்போ எத்தனை ரூபாய்க்கு கொடுப்பாங்க? அப்போ 200 சார். 200 வந்து மறுபடியும் குறைச்சிட்டான். அப்போ 800ல் 200 போயிட்டா எவ்வளோ வரும்? 600 கொடுத்துருப்பாங்க. அவங்க அம்மா, மனோஜோட அம்மாவோ யாரோட அம்மாவோ 600 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. முதல்ல விலை என்ன சொன்னேன்? 1000 ரூபாய். 1000 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் போச்சுன்னா 400 ரூபாய் தள்ளுபடி. அப்போ எத்தனை % தள்ளுபடி? 1000ல் 40% தள்ளுபடி. 40% தள்ளுபடி. ஆனால் குழந்தைங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 20 + 25 45 போடு அப்படி போட்டு வருவீங்க. அது தவறு. அவங்க வந்து 20% முதல்ல கொடுத்தாரு, அப்புறம் அந்த 25% அது முதல்ல இருந்து கழித்த பிறகு அதில் 25% கொடுத்தாரு. அதனால் சொல்லுமா. ஹலோ, சண்டே அன்னைக்கு எனக்கு அந்த லோகமானிய திலக்கில் வந்து ஹொசூருக்கு டிக்கெட் போடணும். சரி, நாளைக்கு போட்டுறேன். அது தேர்ட் ஏசி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் ஏசி போடலாம். செக் பண்ணேன், செகண்ட் ஏசி வந்து டிக்கெட்ஸ் அவைலபிள்னு காட்டுது. இப்போ மணி 8 ஆச்சு. இல்லை, இப்போ போனால் போட்டுடலாம். சரி, நான் பார்க்குறேன். ரைட். இப்போ எனக்கு கிளாஸ் ஒரு 7:15 முடியும். உடனடியாக போனான்னா போட்டுடலாம். ரைட். ஓகே 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 சரிப்பா. ஓகே, இப்போ என்ன சொன்னேன், அது மறந்து போச்சு. அதுக்குள்ளே கால் வந்தது. பாஸ் இஸ் காலிங். யார் பாஸ் தெரியுமா? இப்போ கால் பண்ணது என்னோட பாஸ். யார்? யுவர் டாட். டாக்டர் இல்லை, எங்கள் ஒய்ஃபு. எனக்கு டாக்டர் கிடையாது. எனிவே, சரி, அது கொடுங்க. இப்போ 1000 ரூபாயில் புடவையை 20% தள்ளுபடி என்ன 800 ரூபாய் வாங்கி கொடுத்து வாங்கிட்டு வரணும். ஆனால் மனோஜோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஆசை அதிகம். இந்த ஆளுக்கிட்ட மறுபடியும் கேட்டு பார்க்கலான்னு கேட்குறாங்க. அவன் மறுபடியும் 25% கொடுத்துட்டான். அதனால் மறுபடியும் 200 ரூபா போய் 600 ரூபா ஆச்சு. அப்போ மொத்தம் 40% தள்ளுபடி. ஆனால் 45% கிடையாது. ஆனால் மனோஜோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சாரீ வாங்கிட்டு வந்து வீட்டில் பக்கத்து வீட்டு அக்காவுக்கும் இந்த பக்கம் இருக்கிற தங்கச்சிக்கும் காமிப்பாங்க. இங்கே பாருமா, எனக்கு 20 + 25 45% தள்ளுபடி கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பெருமையை சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ % வந்திருக்கு உங்களுக்கு? 40% தான். ஆனால் உங்கள் அம்மா என்ன நினைக்குது? 45% கொடுத்தாங்கன்னு நினைக்குது. ஆக்சுவலாக 40% தான் கிடைத்திருக்கிறது. ஓகே, இப்படி தான் கடைக்காரவங்களை அப்படியே ஒரு மெஸ்மரைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கடை வச்சிங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, 103வது கேள்வி. 103வது கேள்வி. மனோஜ், உன்னைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறவனு தப்பு இல்லையே? கோவமா? இல்ல சார். அது அப்புறம் என்னையே எடுக்கிறீங்கன்னு அப்புறம் சண்டைக்கு வந்துட்டீங்கன்னா. ஓகே, இங்கே பாருங்கள். நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? நிழலிட்ட ஒரு பெரிய ஒரு செவகம் இருக்குது. அதனுடைய நீளம் 22 மீட்டர். தெரியுதா? கொஞ்சம் பெருசு பண்ணணுமா? இருங்க, நல்ல பெருசு சார். அளவு மட்டும் தெரியல சார். ஈரப்பா, இது என்னடா இது, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணாது தெரியுமா? ஆமாம், இந்த செவ்வகத்தில் 22 சென்டிமீட்டர் வந்து நீளம், 14 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் அகலம். அப்போ நிழலிட்ட மீட்டர். ஆமாம், மீட்டர். நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு. நிழல்னா இந்த மாதிரி இந்த போட்டுக்கலாம். அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்கோம். நம்ம மொத்த பரப்பளவு என்ன? மொத்த பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம் 22 × 14. அது எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 22 × 14 எவ்வளோ வருது? 22 × 308 சார். 308 மீட்டர். 308 அதுல 308 மொத்தம். அதுல அந்த ப்ளூ கலர் இருக்கிற அந்த ரோடு மட்டும் கேட்கறான். அப்ப இந்த வெள்ளை கலர் இருக்கிறத நம்ம கழிக்க வேண்டும். ஒரு வெள்ளை கலர் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெள்ளை கலரோட நீளம் என்ன? ஒரு வெள்ளை கலர் ஒரு டப்பா இருக்கு, 280 சார்.
இறப்ப அவசரப்படாது. ஒரு வெள்ளை கலரோட அந்த டப்பாவோட நீளம் எவ்வளோ? மொத்தமா 22. 11 சார். 11 இருக்காது, 11 இருக்காது. ஏன்னா அந்த பார்ட் வந்து 3. சார் 77 சார். இறப்பா 77. 77 சும்மா தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தம் 22 நீளம். அதில் அந்த 3 மீட்டர் போயிடுச்சு, அந்த பாதைக்கு போயிடுச்சு. 22ல் 3 போயிட்டா எவ்வளோ? 19. 19ல் பாதி இருக்கும். நீளம் எவ்வளோ? 19ல் பாதி எவ்வளோ? 9.5 இருக்கும். 9.5 இருக்கும். அதே மாதிரி அகலம் பாருங்க 14 மீட்ரு. இல்லை தப்பு. என்னடா இது வேற, இந்த பெருசு சிறுசு ஆக மாட்டேங்குது. இருங்க கொஞ்சம் நான் தப்பு பண்ணிட்டேன் நாட்டுக்கு. பாருங்க தப்பு பண்ணிட்டேன். அதாவது 22 மீட்டர் நீளம். அதில் நடுவாக இருக்கிற அந்த நடைபாதை வந்து 2 மீட்டர். அந்த 2 மீட்டர் போயிட்டா 20 இருக்கு. 20ல் பாதி எவ்வளோ? 10 மீட்டர். இப்போ 10 மீட்டர் தான் அந்த ஒரு வெள்ளை பகுதியோட நீளம் 10 மீட்டர். அப்போ அந்த ஒரு வெள்ளை பகுதி அகலம் பாருங்க, அகலம் மொத்தம் 14 மீட்டர். அதில் 3 போயிடுச்சுன்னா 11. 3 போயிடுச்சுன்னா 11. 11ல் பாதி எவ்வளோ? 5.5. அப்போ அந்த ஒரு வெள்ளை பகுதியின் பரப்பளவு 10 × 5.5. 10 × 5.5 எவ்வளோ வருது? 10 × 5.5 எவ்வளோ வருது? 55 வருது. என்ன கேட்டிருக்கான்? நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு கேட்டு. சரி, ஒரு பகுதி 55. 4 வெள்ளை பகுதி இருக்கு. 4 வெள்ளை பகுதி போட்டால் என்ன வரும்? 55 × 4 வந்து எவ்வளோ? 220 வருதா? எஸ் சார். அப்போ 308 இருந்து 220 கழித்தால் எவ்வளவு வரும்? 308. மொத்தமா 308. அல்லது 220 கழித்தால் 88 வருமா? 88 சார். 88. அதான் ஆன்சர். பாருங்க, இந்த கொஸ்டினை நான் போடுறேன், மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போடணும். இல்லாட்டி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இப்போ நீளம் லென்த்து வந்து 22 மீட்டர். அதில் அந்த நிழலிட்ட பகுதி, அது ரோடுன்னு வச்சுக்கலாம், ரோடு வந்து 2 மீட்டர். அப்போ மீதி வந்து பேலன்ஸ் வந்து 20 மீட்டர். அதில் பாதி வந்து ஒரு வெள்ளை டப்பாவோட நீளம் வந்து ஒயிட் பேட்சோட நீளம் லென்த்து 10. அதே மாதிரி ஒயிட் பேட்சோட அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அதனுடைய அகலம், மொத்த அகலம் வந்து இருப்பா, இது வேற. மொத்த அகலம் வந்து 14 மொத்த அகலம். அதில் அந்த ரோடு வந்து 3 மீட்ரு. அப்போ மீதி வந்து 11 மீட்ரு. அதில் பாதி 5.5. ஓகே. அப்போது ஒரு ஒயிட் பேட்சோட ஏரியா வந்து 10 × 5.5, அது 55. அது மாதிரி 4 ஒயிட் பேட்ச் இருக்குது. அதனுடைய பரப்பளவு 220. 55 × 4 55 × 4 = 220. ஓகே. இப்போ மொத்த அந்த செவ்வகத்தோட, அந்த ரெக்டாங்கிளோட பரப்பளவு ஏரியா எவ்வளோன்னா 22 × 14. அது வந்து 308 வருது. அப்போ இந்த 308லேருந்து இந்த ஒயிட் பேட்சை கழிச்சா அந்த ரோடோட ஏரியா வரும். ரோடோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு 308 மைனஸ் 220 ஈக்குவல் டு 88. வந்துருச்சா? ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? என்னப்பா சார், வேற யாரோ ஸ்கிரீனை ஷேர் பண்ணாங்க சார். தெரியுது சார். தெரியுதா? சார் எஸ் சார். தெரியுதா தெரியலையா? தெரியுது சார். சரி, தெரியல சார். இப்போ தெரியுதா? எஸ் சார். தெரியுது சார். தெரியுதுங்கிறீங்க, தெரியலங்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்க. இருங்க சார், தெரியுது சார். யாரை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு ரெஸ்யூம் ப்ரெசென்டிங். யார் ப்ரெசென்ட் பண்ணுறது? சரி இருங்க, ஸ்டாப் ப்ரெசென்டிங் போடுவோம்.
இருமா 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 இப்போ தெரியுதான்னு பாருங்க. இப்போ தெரியுதா? எஸ் சார். அடுத்து மைனஸ் 5a³ BCயில் 5 மைனஸ் 5a³ BCயில் 5a² கெழு என்ன? கோஎஃபிஷியன்ட் இங்கிலீஷில் பேர் அதுக்கு. அந்த கெழு என்னன்னு கேட்குறாங்க. சார் ஏ ஸ்கொயர் பிசி. ஏ ஸ்கொயர் பிசி சார். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆன்சர் கரெக்ட்? செகண்ட் ஆப்ஷன் சார். 5a² கெழு என்ன? அதாவது 5a³ BCயை 5a² வகுத்தீங்கன்னா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி. இல்ல, நல்லா பாருங்க, நல்லா பாருங்கள். Fourth option is correct answer. மைனஸ் ஏபிசி என்பது சரியான விடை. அடுத்தது 105 பாருங்க. 105 வந்து 105 காணப்பட்ட 106 பார்க்கல. 2 சமச்சீர் கோடுகளையும் சூழல் சமச்சீர் தன்மையின் வேண்டாம். 106 பார்த்துடலாமா? 105 பார்த்துடலாம், இருங்க. 105 -2 less than or equal to x less than or equal to 3 எனும் அசமன்பாட்டின் தீர்வுகள் என்னன்னு கேட்குறாங்க. அதனோட தீர்வு என்ன? எக்ஸ் வந்து -2க்கு அதிகமாக இருக்கணும், 3க்கு கீழே இருக்கணும். எந்த ஆப்ஷனில் இருக்கிறது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக 3 4 ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா மைனஸில் இருக்கிற மைனஸில் வரணும், அது கிடையாது. அதை விட்டால் -2க்கு 3 -1 இருக்கும், 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். 3 இருக்காது. ஏன்னா 3 வந்து லெஸ் தேன் 3 அது ஈக்குவல் டு போடல, அதான் 3 இருக்காது. அப்போ ஆப்ஷன் 1 செகண்ட் ஆப்ஷன் இது சரியான விடை. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அப்போ இது பாருங்க. ஐயோ வேண்டாம், ஒரே ஒரு இன்னும் கடைசி ஒரு கேள்வி. எனக்கு கொஞ்சம் வேற ஒரு வேலை வந்துருச்சு, நான் போகிறேன். கீழ்கடலில் எது செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும்? கீழ்காண்டவற்றில் எது செங்கோண முக்கோண பக்கங்களாக அமையும்? 2 பக்கத்தோட ஸ்கொயர் கூட்டினா 3வது பக்கத்தோட ஸ்கொயர் வரணும். எது வருது பாருங்க. 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 3 13, 13 வந்து 14ஓட ஸ்கொயராக கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் இது சரியான. நீ 3 4 5 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 16 9 + 3 16 + 9 25 25